வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு சாதாரண பொழுதுபோக்கு படமே கிடையாது. ஒரு வழிகளை சுமந்த வரலாறுன்னு சொல்லலாம். கார்த்திக் சுப்ராஜ், ராணா டகுபதி ரெண்டு பேர்த்தோட தயாரிப்புல இலங்கை தமிழர் ஒருவரான சௌமித்ரன் டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கிற நீலிரா படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இலங்கை பின்னணியில இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் வந்திருந்தாலுமே நீலிரா கொஞ்சம் தனித்து நிற்குது. இதுக்கான காரணம் போரோட பிரம்மாண்டத்தை விட போருக்கு நடுவுல சிக்கிட்டு இருக்கிற தனி மனிதர்களோட மனநிலையும் ஒரே நைட்ல நடக்கிற அந்த பதற்றத்தையும் ரொம்ப நெருக்கமாவே பேசியிருக்காங்க. கதை 1988 நடக்குது. இலங்கையில உள்நாட்டு போர் உச்சத்துல இருந்த சமயம் அது. ஒரு பக்கம் தமிழ் போராளிகள், இன்னொரு பக்கம் இந்திய அமைதி படை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல அமைதியான வாழ்க்கையை தேடிட்டு இருக்கிற ஒரு தமிழ் குடும்பம். அந்த குடும்பத்துல ஒரு மகளுக்கு திருமணம் நடக்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மகிழ்ச்சியான சூழல்ல தான் விதி விளையாடிட்டு இருக்கு. போராளிகள் தாக்க போறாங்கிற தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்திய ராணுவத்தினர் அந்த வீட்டை தேடி வராங்க. ஆனா அவங்க வந்த இடம் தப்பு அப்படின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் நிலைமை கைமீறி போகுது. போராளிகள் ராணுவ முகாம தாக்க வரும்போது வேற வழி இல்லாம அந்த ராணுவத்தினர் திருமண வீட்டுக்குள்ளேயே தஞ்சமடைய வேண்டிய சூழல் ஏற்படுது. ஒரு பக்கம் தங்க மகளோட எதிர்காலத்தை நினைச்சு தவிச்சிட்டு இருக்கிற குடும்பம், இன்னொரு பக்கம் தான் கடமைக்கும் உயிருக்கும் போராடும் ராணுவத்தினர். இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஒரு நாள் இரவு போராட்டம் தான் நீலிரா படத்தோட கதை. இயக்குனர் சௌமித்ரன் இந்த படத்தை வெறும் யுத்த படமா மட்டும் காட்டாம ஒரு உணர்ச்சி பூர்வமான போராட்டமா காட்டியிருக்காரு. குறிப்பா ராணுவ வீரர்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் இடையில நடக்கிற அந்த உரையாடலை நெத்தில அடிச்சது போல யதார்த்தமா காட்டியிருக்காங்க. துப்பாக்கியால ஒருபோதும் அமைதி கிடைக்காதுன்னு ஒருத்தர் சொல்லும் போது போருங்கிறதே அமைதிக்கான வழி அப்படின்னு ராணுவத்தினர் சொல்றாங்க. போருங்கிறது போரு தான், அதுல எங்க அமைதி வந்துச்சுன்னு திருப்பி கேட்கும் கேள்விகள் உண்மையாவே அருமையா இருக்கு. ஒரு முதியவர் தன்னோட கதையை சொல்லி முடிக்கும் போது அப்பெல்லாம் எல்லைகளே கிடையாதுன்னு சொல்லும் காட்சிகள் இன்னைக்கு நம்ம பிரிஞ்சு வச்சிருக்கிற தேச எல்லைகள் எவ்வளவு செயற்கைத்தனமா இருக்கு அப்படிங்கறது நம்மளால உணர முடியுது. நவீன் சந்திரா ஒரு ராணுவ வீரரா அவர் காட்டியிருக்கிற முதிர்ச்சி ரொம்ப அருமையா இருக்கு. மக்களுக்கு நம்மளால எந்த தீங்கும் நேரக்கூடாது அப்படின்னு அவர் சக வீரர்கிட்ட பேசும் காட்சிகள் காக்கி சட்டிக்கு பின்னால இருக்கிற மனிதாபிமானத்தை காட்டுது. படத்துல நடிச்சிருக்கும் எல்லாருமே ரொம்ப யதார்த்தமான நடிப்பை கொடுத்திருக்காங்க. ஒரு திருமண வீட்டுல இருக்க வேண்டிய அந்த பதற்றத்தையும் பயத்தையும் அவங்க முகத்துல அழகா காட்டியிருக்காங்க. ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு நைட்டு நடக்கிற கதை அப்படின்னு சலிப்பு தட்டாம படமாக்கிய ஒளிப்பதிவாளரை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அந்த இருளும் விளக்கு வெளிச்சமும் போரோட இரண்டு பக்கங்களையும் அழகா காட்டியிருக்கு. அதே போல பின்னணி இசையும் படத்தோட பதற்றத்தை ஒவ்வொரு காட்சியிலுமே கூட்டியிருக்கு. படத்துல 2-3 போராளிகள் எப்படி 7-8 வீரர்களை சமாளிக்கிறாங்கிறது நல்ல அனுபவம்னே சொல்லலாம். இது வெறும் சண்டையா மட்டும் இல்லாம ஒரு தந்திரமான ஆட்டமாவும் காட்டியிருக்காங்க. இந்த படம் மூலமா நமக்கு சொல்ல வர செய்தி ரொம்ப தெளிவாவே இருக்கு. போர்ல ஈடுபடுற ரெண்டு தரப்புக்கும் அவங்கவுங்க தரப்புல நியாயம் இருக்கலாம், ஆனா அதோட விளைவை சுமக்கிறது என்னவோ அப்பாவி பொதுமக்கள் தான் அப்படிங்கறத அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காங்க. இந்திய ராணுவம் அந்த வீட்டுக்குள்ள போன உடனே அந்த பதற்றம் நமக்கே வருது. நாங்க உங்களை பாதுகாக்க வந்தவங்க அப்படின்னு அவங்க சொன்னாலுமே அந்த பாதுகாப்பு எவ்வளவு பலவீனமா இருக்குங்கிறத மெல்ல தோலுரிச்சும் காட்டியிருக்காங்க. படத்துல பெருசா குறைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஆனாலும் ரொம்ப தீவிரமான அரசியல் வரலாற்று பின்னணியை எதிர்பார்க்கிற சிலருக்கு இது ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள நடக்கும் கதையா இருக்கலாம். ஆனா அந்த சின்ன வட்டம் தான் இந்த படத்தோட பிளஸ்னே சொல்லலாம். இலங்கை போர் குறித்து எத்தனையோ கதைகள் வந்தாலுமே ஒரு தனி மனித உணர்வோட அடிப்படையில இந்த படம் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. போற வெறும் செய்தியா மட்டும் பாக்குறவங்களுக்கும் அதை அனுபவிச்சவங்களுக்கும் இடையே இருக்கிற இடைவெளியை இந்த படம் கொஞ்சம் குறைச்சிருக்குன்னே சொல்லலாம். ஆக மொத்தத்துல நீலிரா படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தீவிரமான யதார்த்தமான இல்ல நேர்த்தியான கதையை பாப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நீலிரா உங்களுக்கான படம்னே சொல்லலாம். போரோட வலைய உணர்த்தி வெளிவந்திருக்கிற தமிழ் சினிமால முக்கியமான படம்னே சொல்லலாம். கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.